ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரீல்ஸில் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இந்த ரத்னா கஃபே இட்லி சாம்பார் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் அந்த குழகுழப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் இப்போ காமிச்ச அளவுலேருந்து 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஃபஸ்ட்டே தனியாக நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் நல்லா வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுலேயே நம்ம வந்து கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்து பொடியாக கட் பண்ண பரங்கிக்காய். சில பேர் இதை வந்து மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பரங்கிக்கான்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் பரங்கிக்கானே சொல்லியிருக்கேன். இப்போது இதெல்லாம் இதில் வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த காய் வந்து சேர்க்கும் பொழுது கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சாம்பார் வந்து நிறையா கிடைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு பார்த்து கொஞ்சம் திட்டமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது வந்து குக்கரை நம்ம வந்து விசில் போட்டு ஒரு 4-5 விசில் இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும். அடுத்து ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த 3 பருப்பும் தான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். எந்த அளவால் எடுக்கிறீங்களோ அதே அளவாலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அடுத்து துவரம்பருப்பு 3த்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ அதே அளவு நம்ம வந்து தனியாகவும் சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், இது கூடவே உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஃபேனில் ஆற வச்சு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே வானலில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கும் பொழுது சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அந்த மசாலாவை தான் இது கூட சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இப்போ அந்த புளி தண்ணியும் இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், புளி தண்ணி, இந்த மசாலா இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இதை கடைஞ்சி விட்டுட்டு பருப்பையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது சூப்பராக நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு, இந்த மசாலா இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் சூப்பரான வாசனை வரும். ஆக்சுவலாக இதில் நான் 2 விஷயம் மட்டும்தான் சேர்க்கல. 1 வெல்லம், 2வது நெய். இது ரெண்டும் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். தேவைன்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை வேண்டான்னா விட்டுடலாம். அதே மாதிரி நெய்யும் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக வேணும்னா 1 ஸ்பூன் மேலே ஊற்றிக்கலாம். நான் அது 2 மட்டும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு தான் தாளித்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது தனியாக ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா சின்ன வானலில் நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு நெய்யில் கூட அந்த தாளிப்பை சேர்த்து நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாம்பாரில் எடுத்து கொட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம்.
சுட சுட சூப்பராக நம்மளோட ரத்னா கஃபே இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி மெதுன்னு சாஃப்டாக இட்லியை ஊற்றிட்டு இந்த சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.